نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن نزلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு இருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு குர்ஆன்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்குமே அநியாயம் செய்ய மாட்டார். ஒவ்வொரு மனிதனும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய முறைகளை வச்சுதான் அந்த மனிதன் அவனுக்குரிய சோதனைகள், அந்த மனிதனுக்குரிய நிம்மதிய அந்த மனிதன் தேடிக்கொள்வான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. மனிதர்களே, நீங்க நலவு செஞ்சா நீங்க உங்களுக்கே தான் நலவு செஞ்சு கொள்றீங்க. அதே மாதிரி நீங்க அநியாயம் செஞ்சால், நீங்க பாவம் செஞ்சால், நீங்க தவறு செஞ்சால் நீங்க உங்களோட வாழ்க்கைக்கே தான் தவறு உண்டாக்கி கொள்றீங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே பலர்கள் பேசக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க, அதுதான் சரியான சோதனையா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, நிலைமை சீரில்லாம இருக்குது, சரியான மன நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. குர்ஆன் தெளிவாகவே சொல்லுது, பிமா கஸபத் ஐதின்னா, நீங்களே உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டதுதான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு சிலர்களை தவிர ரப்புல் ஆலமீன் யார நாடுறானோ அவர்கள் எந்த பாவமும் எந்த அநியாயமும் செய்யாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கலாம்.
எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சோதிச்சு ரசூலுல்லாஹுடைய அந்தஸ்து அல்லாஹ் கூட்டினானோ அவர்களை தவிர, அப்படியா கொண்ட மக்களை தவிர, அப்படியா கொண்ட சாலிஹீன்களை தவிர. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதிகமான எங்களுடைய நிலைமைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நாங்களே தான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், யாரு பாவங்கள்ல ஈடுபடுறாங்களோ அவர்களுக்கு நாங்கள் ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை தருவோம் என்பதா. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், யாரு அல்லாஹ்வை மறந்து பாவங்கள்ல ஈடுபடுறாங்களோ மஈஷத்தன் வங்கா, அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் உண்டாக்குவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். எனவே நிம்மதியற்ற நிலைமை, பதட்டமான நிலைமை, சிக்கலான நிலைமை, மனைவி அமைதி இல்லாத நிலைமை, முதலாவதாக ஒரு முஃமின் என்ன பார்ப்பான் என்றா, இந்த வாழ்க்கையில் என்ன பாவங்கள் நடக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்கள் ரோட்ல நடந்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல காலில் உடுத்த அந்த ஸ்லிப்பர் பட்டி கலந்தாலும் யோசிப்பாங்களும் எந்த பாவத்தாலும் இப்படி ஒரு சோதனை வந்திருக்குது. ஒரு முள்ளோடு குத்திப்பட்டாலும் ஏன் எந்த பாவம் இதுக்கு காரணமோ, தஹஜ்ஜுத் மிஸ் ஆகினாலும் ஏன் எனக்கு இப்ப தஹஜ்ஜுத் இமாம் ஜமாத் மிஸ் ஆகுது, எந்த பாவம் இதுக்கு காரணமா இருக்கும் என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிம்மதியற்ற நிலைமை, சிக்கலான நிலைமை நானும் நீங்களும் முதலாவதாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய பாவங்கள் என்ன, அந்த பாவங்களை அல்லாஹ் சோதனையாக கன்வெர்ட் பண்ணி அல்லாஹ்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அது மட்டுமல்ல, அந்த மனிதன் வீட்டுக்குள்ள போனாலும் அவரால் அடுத்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகத்தான் செய்யும். ஒரு பாவி அவருக்கு மட்டுமல்ல முசீபத், அதன் மூலமாக ஏனையவர்களுக்கும் ஒரு நிம்மதியற்ற நிலைமை அல்லாஹ் உண்டாக்குவார். ஏன் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. யார் அல்லாஹ்வுடைய திக்ர மறந்து வாழ்றாங்களோ, பாவங்கள்ல காலத்தை கழிக்கிறாங்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், நாங்க அந்த பாவிக்கு ஒரு ஷைத்தான சாட்டிடுவோம் என்கிறான் அல்லாஹ் சொல்றான். அவனோடு எப்பவும் ஒரு ஷைத்தான் இருப்பான், ஃபஹுவ லஹு கரீன், அந்த ஷைத்தான் அவருடைய நண்பனாக மாறிடுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவத்தில் ஈடுபடுறான், இவரோட ஒரு ஷைத்தான் அல்லாஹ் சாட்டிட்டான். இவர் வீட்டுக்கு போனாலும் மனைவியோட பிரச்சனை, உம்மா பாப்பாவோட பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனை. ஆனா சிலர்களோட பிரச்சனை இருக்காது. யாரோட இன்னொரு ஷைத்தான் இருக்கிறோம், பாவங்கள் செஞ்சு செஞ்சு அவர்களோட ஒத்து வைத்துடுவார். ஆனா பொதுவான மக்களோட சண்டை பிடிச்சு கொண்டே இருப்பார். எனவே குடும்பங்கள்ல பிரிவுகள் ஏன் காரணம்? நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு மனிதனுடைய பாவம் இருக்குது, அந்த மனிதனுடைய பாவம் அவனுக்கு பிரச்சனைகள், சோதனைகள் வாழ்த்துக்கு காரணமாக. ஹதீஸ்ல தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ரிஸ்க லயுஹரமுல் அப்து பிதன்பின் யுஸிபுஹு அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க்ல நெருக்கடிகளை உண்டாக்குவான், அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்களும் சொல்றோமா இல்லையா, 5000 ரூபாய் கால மாத்தினா எங்கதான் பூர்வம் தெரியா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையுடைய பரக்கத்தை அல்லாஹ் இல்லாமக்கிறார். எனவே முதலாவது காரணம் சோதனைகளுக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் தான். எனவே வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது எல்லாம் பாவங்கள் என்று தௌபா செய்தது. இரண்டாவது உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனைகள் வாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் தான். ஒன்று இருக்குது செய்யக்கூடிய பாவம், இரண்டாவது இருக்குது அவரை தாண்டி இன்னொருத்தருக்கு செய்யக்கூடிய அநியாயம். இது ஒரு மனிதன் செய்யக்கூடிய தனக்குள்ள செய்யக்கூடிய பாவத்தை விட பயங்கரமானதுதான் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு அநியாயம் செய்யப்பட்டவர், அவருடைய பதுஆ, அவர் அந்நிய மனிதனாக இருக்கலாம், முஸ்லிம் இல்லாத ஒருவராக இருக்கலாம், அந்த மனிதனுடைய பதுஆவுக்கும் இந்த அநியாயம் செய்யவர் அவர் சிக்கதான் போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல் கபாயிர் என்று செல்லக்கூடிய கிதாப்ல முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் ஒரு சம்பவம் கொண்டு வராங்க.
அது கபாயில் என்று சொன்னா பெரும் பாவங்கள். அது ஒரு சம்பவம் ஒன்று கொண்டு வராங்க. ஒருவர் ரோட்ல கத்தி கொண்டிருக்கிறார். மர்ராணி லாயமுடிமன்ன அஹதான், யார் என்ன பார்க்கிறாங்களோ படிப்பில பெறுறாங்களோ அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அவரை பார்த்தா அவர் ஒரு கையோட தான் இருக்கிறார், ரெண்டு கையும் ஒரு கை இல்ல, அடுத்த கை இருக்குது. கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன இப்படி சொல்றீங்க, உங்களை பார்த்தா அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் என்று. அவருடைய கதையை சொல்றார். என்ன கதைன்னா, ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து கொண்டு போறேன் மாலையுடைய நேரத்துல. ஒருத்தர் ஒரு மீன் ஒன்றை பிடிச்சு கொண்டு, பெரிய மீன் ஒன்று பிடிச்சு கொண்டு போறார். அதை பார்த்த எனக்கு ஆசை வந்துட்டு நான் சொன்னேன், எனக்கு அந்த மீனை தாங்க என்பதா. அவர் சொன்னார், இல்ல நான் ஒரு பக்கீர் மிஸ்கின், கஷ்டப்பட்டு நான் அந்த மீன் எடுத்துக்கொண்டு போறேன், ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இன்னும் செட்டும் இல்லை, அந்த மீன் புடிச்ச உடனே கொண்டு போறார். இந்த நேரத்துல அவர் சொல்ல, நான் என்ன செஞ்சேன் என்று அந்த மனிதனுக்கு அடிச்சு மிரட்டி அவருடைய கையில உள்ள மீன் எடுத்துட்டேன், அதுபோல நான் எடுத்துக்கொண்டு போறேன். போகக்கூடிய நேரத்தில் அந்த மீன் இன்னும் செத்து இல்ல, என்ற பெருவிரல கடிச்சு சரியான வருத்தமா இருக்கு. எந்த அளவுக்கு வருத்தம் என்று அந்த இரவில் எனக்கு தூக்கமே இல்லை. அடுத்த நாள் காலையில ஹக்கீம் கிட்ட போனேன், டாக்டர் கிட்ட போனேன். அவங்க பார்த்து சொல்லிட்டாங்க, பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் இந்த விரல் இருக்குது, விரலை எடுத்து போடல உங்களோட கைக்கே தாக்கம் தான் என்பதாக. எனவே விரலை எடுத்து போட வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனா வருத்தம் நிக்கல. அதுக்கு பின்னால மணிக்கட்டில இருந்து கையெடுத்து போட வேண்டிய நிலைமை, வருத்தம் நிக்கல. எல்போல இருந்து கையெடுத்து போட வேண்டிய நிலைமை, ஆனா வருத்தம் நிக்கல. எந்த அளவுக்கு ஆகிட்டன் என்றா இந்த ஷோல்டர்ல இருந்து கையெழுத்து போட்டான். சில காலம் நீங்கள் வந்து கேட்டாங்க, என்ன வாப்பா நீ எல்லாம் உள்ளப்பட்ட டாக்டருக்கு காட்டுறாய், அவன் ஒன்றுமே சரி வருவது இல்ல, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உங்களால் என்ன சரி தவறு நடந்துட்டா. அப்ப நான் இந்த சம்பவத்தை சொன்னேன். அந்த பெரியார்கள் சொன்னாங்க, நீ எந்த டாக்டர் கிட்ட போனாலும் உனக்கு சுகமாகாது, யாருக்கிட்ட அந்த மீன் அநியாயமாக எடுத்தாலோ போயிட்டு மன்னிப்பு கேளு. நான் அந்த வருத்தத்தோட வருத்தமா தேடி கொண்டு போறேன். கஷ்டப்பட்டு அந்த வீட்டை அடையாளம் கண்டு கொண்டேன். அதுக்கு பிறகு தட்டி அந்த மனிதர் என்னைய மறந்திருந்தார். நான் கேட்டேன், உங்களுக்கு என்னைய தெரியுமா? தெரியா. இப்படியா கொண்டு ஒரு நாள் இப்படி ஒரு மீனை சின்னவோ எனக்கு நடந்த கதையை நான் சொன்ன உடனே அவரும் மறந்துட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, லா தஜ்மன்ன இதா குன்த முக்ததிரா فالظلم يرجع الله إلى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك فعين الله لم تنم لا تظلمن إذا كنت مقتدرا. நீ ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆளாக இருக்கலாம், ஒரு பவர்ஃபுல் ஆளாக இருக்கலாம், ஒரு சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம், ஆனா யாருக்கும் அநியாயம் செய்ய போவாங்க. இரண்டா அநியாயம் இருக்குது, அநியாயத்துடைய முடிவு அது உனக்கு ஒரு பெரிய ஒரு கை சேதத்தை உண்டாகும். நீ அநியாயத்தை செஞ்சுட்டு நிம்மதியா பேசி படுக்க பாப்பாய். ஆனா அநியாயம் செஞ்சவர், செய்யப்பட்டவர், அவருக்கு தூக்கம் பாம்பு இல்லை, அவர் முழிச்சு கொண்டிருக்கிறார். மறந்துடாத, அல்லாஹ்வுடைய கண்களுக்கு தூக்கம் இல்ல. அந்த அநியாயம் செய்யப்பட்டவர் கண் விழிச்சு உனக்கு துஆ செஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இந்த முழு காட்சியம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அந்த மனிதர் கேட்கிறார் அவர்கிட்ட, நீங்க எனக்கு அந்த இரவுல பதுவா செஞ்சீங்களா? அவர் சொன்னார், நான் பெருசா ஒன்றும் சொல்லல, யா அல்லாஹ் இந்த மனிதன் அவருடைய பவரை காட்டி என்ற மீன் எடுத்துட்டான், நீ உண்ட பவரை காட்டி மட்டும்தான் சொன்னேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு காரணம் யாருந்த சரி சொத்து அநியாயமா எடுத்திருப்போம், யாருக்கு சரி அநியாயம் செஞ்சிருப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் நோயில சிக்கிறோம், ஏன் கடன்ல சிக்கிறோம், ஏன் பிரச்சனையில சிக்கிறோம், ஏன் நிம்மதி இல்லாத நிலையில் இருக்கிறோம்? யாருக்கு சரி செஞ்ச அநியாயம் இருக்குது, அந்த அநியாயத்தை அல்லாஹ் திருப்பி ரிவர்ஸ் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், ஃபஸயஅலமுல்லதீன ஸலமூ அய்யமுன்கலபி யன்கலிபூன். அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் எந்த பேச்சு சிக்குவார்கள் என்பதை பார்த்துக் கொள்வாங்க என்பதா அல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு பெண்மணி ரொம்ப பயங்கரமான நோய், இடுப்புக்கு கீழே ரொம்ப வருத்தமா இருக்குது, நடக்கிறாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்.
ஹோமியோபதி ஓணுமா, வெஸ்டர்ன் ஓணுமா, அக்யூபஞ்சர் ஓணுமா, செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சுட்டாங்க. ஒரு ராத்திரி வாராரு, அல்லாஹ்வுடைய ஒரு நேசர் வாரார், உட்காரார், ஓடி பார்க்கிறார். சொன்னாங்க, உங்களுக்கு நோய் என்ற பார்வையில இல்ல, ஆனா எனக்கு யோசனை இருக்குது, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, கோடிக்கு பரவானம் கேட்டா, இந்த இடம் இருக்குது, நீங்க இருக்கிற ஊடு, இது ஏதோ ஒரு அநியாயத்தோட திட்டப்பட்டதான்னு கேட்டான். உங்களோட கால் கீழே இருக்குது. என்ன பிரச்சனை, அடுத்த விட எங்க சகோதரர் இந்த காணியை சரியண்டா அவருக்கு தான் போகணும், பெரிய சண்டை பெருத்து அநியாயமாக இவர் எடுத்திருக்கிறார். சொன்னாங்க, இதுவரை காட்டி நீங்க அந்த சகோதரரோட பேசி சமாதானம் ஆக்கிக் கொள்ளலையோ, உங்களோட கால் இருக்கும் காலம் எல்லாம் இந்த அநியாயம் செய்யப்பட்ட பூமியில இந்த நோய்க்கு நிவாரணம் இல்லை. பேசுறாங்க, சமாதானமாகறாங்க, வருடங்களுக்கு செஞ்ச நோய்க்கு மறந்து ஒன்றுமே இல்ல, சௌபா செஞ்சாங்க, விட்டு கொடுத்தாங்க, அல்ல நோயை சௌபாக்குறேன். எனவே நோய்க்கு காரணம் வேறொன்றும் இல்லை, நானும் நீங்களும் செஞ்ச அநியாயம். ஏன் சோதனை, ஏன் இப்படி பிரச்சனை? ஒன்றே நான் செஞ்ச பாவம், ஒன்று நான் செஞ்ச அநியாயம். இதுதான் எங்களுக்கு குர்ஆன் சுன்னா படிச்சு தருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், உலமாக்கள் விளங்கப்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்தான், உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நாங்க குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ்வோம். குர்ஆன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், யார் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ, சண்டை குடிச்சு கொண்டிருக்கிறாங்களோ, ஹயாத்துக்கும் தேவையில்ல மௌத்துக்கும் தேவையில்லை என்ற நிலைமையில வாழ்றாங்களோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், உலாயிக லஹுமுல் லஅனது வ லஹும் சூஉத் தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, கெட்ட வீடு அவர்களுக்கு இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உம்மாவோட கோபம், பாப்பாவோட கோபம், மாமாவோட கோபம், சகோதரர்கள் கோபம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சொல்லுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. அது மட்டுமல்ல, வலஹும் சூஉத் தார், உங்களோட வீடு பெருசா இருக்கலாம், மாளிகையா இருக்கலாம், சூஉத் தார் என்றா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கெட்ட வீட்டை உண்டாக்குவார் என்பதாக அல்லாஹ். அது உலகத்திலையும் தான், நரகத்திலையும் தான். நரகத்திலையும் கெட்ட வீடு, உலகத்திலையும் கெட்ட வீடு. எனவே வீட்டுல பறக்கத்து இல்ல, வீட்டுல நிம்மதி இல்ல. ஏன் காரணம்? உறவுகளை முறிச்சு வாழ்றீங்க. உம்மட உள்ளத்துல கவலை, வாப்பட உள்ளத்துல கவலை, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில வேற்றுமை. எனவே உங்களோட வீட்டுல நிம்மதி இல்ல. நான் தான் சரி, அவங்க தான் சரி, அதெல்லாம் ரெண்டாவது. உறவுகளை முறிச்சு வாழ்வோமா, நிம்மதி அல்லாஹ் இல்லாம ஆக்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கர்ரஹு அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யுன்ஸா லஹு ஃபீ அத்ரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் விரும்புகிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் உண்டாகணும், அவர்களுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும், உடல் ஆரோக்கியத்தோட, உடல் சுகத்தோட, யாருடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ, யார் தன்னுடைய ரிஸ்கில விஸ்தீரணம் பரக்கத் உண்டாகணும் என்று விரும்புகிறாங்களோ, என்ன பதில்? ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர்கள் உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் இந்த ஹதீஸ அடுத்த பக்கம் சொல்றேன், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். யாருக்கு தன்னுடைய வாழ்க்கையில முசீபத் வரணும் என்று விரும்புகிறாங்களோ, பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகணும் என்று விரும்புகிறாங்களோ, ஆயுள் குறையணும், அவசரமா மருந்தாகணும், அப்படிதான் வாழ்ந்தாலும் நோயோட கட்டிலோட இருக்கணும் என்று விரும்புகிறாங்களோ, உறவுகளோட சண்டை பிடிச்சி சாவுங்க என்றதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களுக்கு அவசரமா மவுத்தாகணுமா, பெட்டோட காலத்தை கழிக்கணுமா, சண்டை முடியுங்க. உங்களுக்கு விஸ்வீரணம் இல்லாம சிக்கி பிரச்சனை கடன் இருக்கணுமா, சண்டை பிடிச்சி சாவுங்க. உங்களோட வாழ்க்கையில பரக்கத் இல்லாம போயிட்டு, உங்களோட வாழ்க்கையில ஆயுள் நீடிக்கப்படாது, நீங்க முசீபத்துல இருந்தீங்க. இந்த பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிரச்சனைக்கு போறது இருக்குது. இதால ஒரு நாளும் ஒரு நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், ராகத்தை நாங்க எதிர்பார்க்கவே முடியாது. எனவே குர்ஆன் தெளிவாக சொல்லுது, நீங்க உங்களுக்கு தேடிக்கொண்டதுதான், நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யல. அதே மாதிரிதான் உலமாக்கள் விளங்கப்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தான், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல சமூகத்துல வாழக்கூடிய நேரத்துல
ஒவ்வொரு மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நிலைமைகள்ல வச்சிருப்பாங்க. பாவிகள் இருப்பாங்க, நல்ல மக்கள் இருப்பாங்க. ஆனா யாரையும் தாழ்வாக பார்க்கிறது இருக்குது. ஒரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விரும்பவே மாட்டார். திருமதியில வரக்கூடிய ஹதீஸ், மன் அய்யர அஹாஹு பிஸன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு. யாரு தன்னுடைய ஒரு சகோதரரை அவருடைய பாவத்தின் காரணமாக, குறைகளின் காரணமாக தாழ்வாக நினைக்கிறாங்களோ, தாழ்வாக பார்க்கிறாங்களோ, அதே பாவத்தை, அதே குறைய இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் இந்த மனிதனை மௌத்தாக்க மாட்டான் என்பதா யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்ட அவன் கூழ்காரன், அவன் பொம்பளைக்கு பின்னால் ஓடுறவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் உண்மையா? உண்மைதான். ஆனா நீங்க யார் அவரை பற்றி கூட பேசுறதுக்கு? ஹதீஸ் தெளிவாக சொல்லுது, யாரு அடுத்த மனிதனுடைய பாவம் குறைகளின் காரணமாக தாழ்வாக பார்க்கிறாங்களோ, அதே பாவத்தை இவருடைய குடும்பத்துல, இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்ல இவரை மவுத்தாக்க மாட்டான். எத்தனையோ பேர் வந்து சொல்லுவாங்க, அதுல பூ மாதிரி வளர்த்த புள்ள, அதுல வீட்டுக்குள்ளே நான் தான் போய் விடுவேன், நான் தான் போய் செலுப்பேன். ஆனா யாரோட காஞ்சி போயிட்டு அல்லது தவறான தொடர்புகள் அல்லது தூளுக்கு இறங்கிட்டா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் வேறொன்றும் இல்ல, அடுத்தவங்கள புள்ளையில பார்த்து பாருங்களே புள்ளையில வளர்த்திக்கிற மாதிரி எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வாள் இருக்குது, இந்த வாள் இவருடைய மகனை தூள்காரனாக, இவருடைய மகனை கெட்ட மனிதனாக அல்லாஹ் அதை மாற்றுவதற்கு ஒரு காரணமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஏன் இந்த சோதனை? எங்களை வாயால சம்பாதிச்சதுதான். அல் பலா முவக்கலுன் பில் கவுல் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சோதனை இருக்குது நீங்க வாயால வேடிக்கைதான் என்பதாக சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ் தஹிர்து மின் கல்பின் லஹஷீது அன் அகூன கல்பன். நான் ஒரு நாயை பார்த்து ரொம்ப தாழ்வாக நினைச்சிட்டேன் என்றா, அந்த நாயை ஒரு பகுதியாக எடுத்துட்டேன் என்றா, எனக்கு அடுத்த நிமிஷம் ஒரு பயம் ஒன்று இருக்குது, அல்ல நாயாக மாற்றுவானா என்பதா. ஒரு நாயை பார்த்து, நாங்க மனிதர்களை பார்த்து உலமாக்கள் என்று வந்தா எந்த உலமாக்களுக்கும் தெரியாத ஒரு ஆலிம் தான் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வரலாறு அவ்வளவு முக்கியமான ஒரு ஆலிம். கனவுகளுக்கு விளக்கம் செல்லக்கூடிய விஷயத்துல சொல்லுவாங்க, யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய ஆலிம் இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் சியர் அலாமின் நுபலா என்ற கிதாப்ல எழுதுறாங்க, அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சோதனை வந்துச்சு. என்ன? ஒரு நாள் கடன்ல சிக்கி அப்படியே கவர்மெண்ட்ல பரிசால வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போறாங்க. அந்த வாகனத்துல ஏற்ற நேரத்துல சொல்றாங்க, எனக்கு தெரியும் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு கேட்டாங்க. 40 வருடங்களுக்கு முன்னால பேங்க்ரப்ட் ஆகின ஒருத்தர், பங்கலோட் ஆகின ஒருத்தர், கடன்ல சிக்கின ஒருத்தரை பார்த்து நான் கொஞ்சம் கேவலமா பேசிட்டேன், நீயும் ஒரு பங்கலோட்காரனே என்று 40 வருடங்களுக்கு பிறகு அதே நிலைமையில் அல்ல எதைய சோதிச்சுட்டாங்க. 40 வருஷத்துக்கு போகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே நானும் நீங்களும் பார்க்கக்கூடிய இந்த நிலைமைகள் சோதனைகள் இருக்குது, இது வேற யாரும் காரணம் இல்ல, அவராலதான் இவராலதான், இவர் சுத்திதான் அவர் சுத்திதான், இல்ல என்னைய சுத்திதான் என்றது நானும் நீங்களும் ஒரு விஷயம். சில நேரங்களில் நானும் நீங்களும் யோசிக்கலாம், அதுல நீங்க சொன்னது எல்லாமே பார்த்தேன், என்ன ஒன்றுமே இல்லை, அப்படி நான் பாவம் செய்யறதும் இல்ல, அநியாயம் செய்யறதும் இல்ல, உறவுகளோட இருக்கிறேன், நான் மக்களை மதிச்சுதான் நடக்கிறேன், ஆனாலும் என்று வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தெளிவாகவே சொன்ன ஒரு விஷயம் தான், அக்தரு மை யமூது மின் உம்மதி பஅத கலாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன் என்பதாக. சில நேரங்களில் நாங்க பக்குவமாக வாழ்றோம், பெருதலா வாழ்றோம், அடுத்தவங்களுக்கு ஒண்ணுமே செய்யறோம் இல்ல, ஆனா ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்த நிஅமத்களை அனுபவிக்கக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல விளங்கியோ விளங்காமலோ ஒரு சுவோகம் நடக்கதான் செய்யும். அடுத்தவர்களுக்கு ஒரு காட்டக்கூடிய அமைப்புல அது நடக்கதான் செய்யும். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்தஈனு பிகதாஇ ஹவாயிஜிகும் பில் கித்மான். நீங்க உங்களோட தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய விடயத்துல அல்லாஹ் உங்களுக்கு பல நிஅமத்களை தந்திருக்கிறான், அதை மறைவான அமைப்புல காமிச்சுக்கோங்க, பெருசா எல்லாத்தையும் காட்டிக்கொள்ள வாங்க. ஏன்? பொறாம கண்கள் இருக்குது, கண்ணூருடைய கண்கள் இருக்குது. எனவே அந்த பொறாம கண்கள் கண்ணூருடைய கண்களுக்கு பட்டுட்டு அது உங்களுக்கு சோதனையாக மாறும்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் இந்த காலத்துல என்ன செய்யும்? ஒரு ரெஸ்டாரண்ட் திண்டா எல்லாமே பேஸ்புக்ல வந்துடும், இன்ஸ்டாகிராம்ல வந்துடும், அது வாட்ஸ்அப்ல கவர் பண்ணுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பார்க்கக்கூடிய எல்லாம் கண்களும் மாஷா அல்லாஹ், துஆ அல்லாஹ் என்ன பரக்கத் செய்வாரா அப்படியா அருங்களே அப்பா என்று ஒரு பார்வை பார்த்தா போதும். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அக்தரு மன் யமூது மின் உம்மதி பஅத கதாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன். இந்த உம்மத்துல அதிகமான மக்கள் அல்லாஹுடைய கலா கதிருக்கு பின்னால அதிகமான மக்கள் மௌத்தாகிறது கண்ணூரால் என்பதான். கண்ணூர் ஒரு மனிதனை மௌத்தாக்கும் என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் பிரச்சனைகளை சிக்கல மாற்றுவோம். ஏன்? மற்ற மக்களுடைய கண்ணூர் அது எங்களுடைய சோதனைக்கு காரணமாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு தெளிவான மார்க்கம்! எந்த மார்க்கம் இந்த அளவுக்கு ஒரு தெளிவுண்டு மனித சமுதாயத்துக்கு கொடுக்கும்? இஸ்லாத்தை தவிர. எனவே ஹக்கான மார்க்கம் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறான். உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் எந்த முறையில வாழ்ந்தா உங்களுக்கு நிம்மதி, உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு ராஹத் அல்லாஹ் தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது என்ன? எங்களோட வாழ்க்கையுடைய பாவங்களை நாங்க தௌபா செஞ்சு கொள்வோம். அடுத்த மக்களுக்கு செஞ்ச அநியாயங்களை பேச மன்னிப்பை கேட்டுக் கொள்வோம். உறவுகளை முறிச்சு நாங்க வாழ்றோமா? ரமதானுடைய நோக்கமே தக்குவாதாரிகளாக மாறுறது. தக்குவாவுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கோபத்தை திட்டு விழுவாங்க, விழுந்துடுவாங்க. அது மாத்திரமல்ல, மக்களை மன்னிச்சுக்குவாங்க. எனவே அந்த தக்குவாவுடைய தன்மையை நாம் உண்டாக்கிக் கொள்ளணுமா? மன்னிப்போம், சேர்ந்து போவோம், மறைப்போம். இந்த அமைப்புல நாங்க வாழ்ந்துட்டோம் என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரமதான்ல எல்லாம் சோதனைகள் நிலைமைகள் இருந்து எங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.